பிரைஸ்தலார். இன்றைய வேதவசனம் இணைச்சட்டம் 2 இறை வார்த்தைகள் 7. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். இப்பெரும் பாலை நிலம் வழியாக நீங்கள் கடந்து வந்திருப்பதை அவர் அறிவார். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு வந்துள்ளார். உங்களுக்கு எதுவுமே குறைவுபடவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்ம உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் இவ்வளவு நாட்களும் நம்மளை நடத்தி வந்திருக்காங்க ஏசப்பா. அதுக்காக நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆம் பிரியமானவர்களே, நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் ஆசீர்வதித்து பல்வேறு விதங்களில் நம்ம சோதனைக்குள்ளாக்கப்படும் பொழுதும் கூட நம்மளோடு கூட அவருடைய கிருபை கடந்து வருவதனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இன்றளவும் எந்த குறைவும் படாதபடிக்கு நிறைவோடு இருக்கிறோம். நம்மளுக்கு சில குறைவுகள் இருக்க தான் செய்யும். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாக இருக்கணும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இருக்கும் பிரியமானவர்களே. ஆனாலும் அவர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த மக்களை, இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வந்தார் 40 ஆண்டுகள். ஆனாலும் அவங்களுக்கு எதுவும் குறைபடாதபடிக்கு அவங்களுக்கு என்ன தேவை, இன்றைக்கு என்ன தேவை, ஆகாரம் தேவையா, ஆகாரம் கொடுத்தார். நீர் தேவையா, நீரை, கற்பாறையை பிளந்து நீரூற்றுகளை புறப்பட செய்து கொடுத்தார். அவர்களுடைய தாகம் தீர்ந்தது. அவர்களுக்கு சாப்பிட உண்ண உணவு, ஆகாரத்தை கொடுத்தார். மன்னா, காடை எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவளித்தார். அதே போலதான் பிரியமானவர்களே, நம்மளுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் கூட, நம்மளுடைய வேதனைகளின் மத்தியிலும் கூட ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை நடத்துகின்றார். நம்ம நினைப்போம், இது இப்படி நடந்துருமா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் நம்மளே கவலைக்குள்ளாகுவோம். நம்மளே நம்ம மனசை என்ன செய்வோம்? துயரப்படுத்திடுவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நொடி பொழுது நம்மளை நினைவு கூர்ந்தால் போதும், நம்மளுடைய துயரமெல்லாம் என்ன செய்யும்? மகிழ்ச்சியாக மாறும் பிரியமானவர்களே. அதே போல தான் இந்த ஆண்டுகள் வரை நம்மளை படைத்து உருவாக்கிய நம்ம இவ்வளவு வயது வரைக்கும் நம்மளை அவர் வழி நடத்தி வந்திருக்கார். எதுவுமே நம்மளை குறைபடாதபடிக்கு வழி நடத்தி வந்திருக்கார். அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்? நன்றி சொல்லணும் பிரியமானவர்களே. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நம்மளை ஆசி வழங்கி உள்ளார். அவர் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நம்மளை ஆசி வழங்கி நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மளுடைய குறைவுகளை எல்லாம் கூட நிறைவாக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை எங்களை கைவிடாதபடிக்கு நீர் வழி நடத்திய மேலான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து ஒரு குறைவின்றி எங்களை பாதுகாத்து இந்த நாள் வரை நீர் எங்களை கைவிடாதபடிக்கு ஆமாண்டவரை எல்லா துன்ப துயரங்களில் நின்றும் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற, கேட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆமாண்டவரை துயரத்தோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் முதியோர்களையும் நீர் பாதுகாத்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.